ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. நம்ம 30,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஃபாரினில் ஹவுஸ் வேறு ஒர்க் பண்ணால் 30,000 ஏர்ன் பண்ணால் 1 மந்த் தேவைப்படும். இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணி நம்ம எவ்வளோ நாளில் அந்த 30,000 ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுதுங்க. நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணி வழக்கம் போல் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெலிவரி பக்காவாக நம்ம முடிச்சுட்டு தான் போயிட்டுருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட் பேக்கில் இருக்குது பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம அந்த ஃபஸ்ட் டெலிவரி முடித்தோம். பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு இன்னும் வரல. சரி பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:45 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 3 ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம். 270 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சுங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா பெருங்குடி போனோம். சரி வாங்க கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2:54 ஆகுதுங்க. இதுவரை எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1079. 5 ஆர்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்லாம் ஆகாதீங்க. பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் இன்சென்டிவ் 650 தட்டி தூக்கியாச்சு. அதனால தான் நமக்கு இவ்வளோ அமௌண்ட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடையாரில் வெயிட் பண்ணுறோம். வாவ் மாமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட். இந்த வீக்கெண்ட் இன்சென்டிவ் இந்த மாதிரி இன்சென்டிவ்லாம் வந்தால் தான் கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது ஆர்டர் ஓட்ட. இன்னும் அதிகமாக ஓட்டணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம 2K வர டார்கெட் பண்ணி ஓட்டணும். ஏன்னா இன்சென்டிவே நமக்கு இவ்வளோ வந்தது. அதனால் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம். வீக்கெண்ட் இன்சென்டிவ் அப்படின்னா அதாவது 3 டேஸ்க்குள்ளே நம்ம 40 ஆர்டர் ஓட்டணும். பாருங்கள் 650 க்ரீன் டிக் வந்திருக்கு பாருங்கள். கீழே பாருங்கள் 40 ஆர்டரு 15 கிக்ஸு. இதாங்க வீக்கெண்ட் இன்சென்டிவ். அதாவது வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நம்ம ஓட்டுறது தான் வீக்கெண்ட் இன்சென்டிவ். அதுக்கு தான் நமக்கு அந்த 650 வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்டர் ரெடி ஆகலை. சரி பார்ப்போம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:07 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் ஓட்டி இருக்கோம். 1196 அதாவது 1396 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போய்ட்டு சாப்பிட்டு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். இன்றைக்கி டார்கெட் கண்டிப்பாக 2K ஏர்ன் பண்ணோம். முடியுமான்னு தெரில, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவோம். சரி வாங்க நம்ம இப்போதைக்கு கிளம்பலாம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலாங்கரையில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம வேளச்சேரிக்கு போகிறதுக்கு ஒரு 6.5-7 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். சரிங்க கிளம்புவோம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுதுங்க. நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தோம். இப்போ வர பார்த்தீங்கன்னா 12 ஆர்டர் கொடுத்துருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1543 1543 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மணி நேரம் கரெக்டாக டைம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சென்டிவ் வேறு அடிக்கல. இன்னொரு இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 14 ஆர்டர் பார்த்தா இன்சென்டிவ் வரும். அந்த ஆர்டர் நம்ம அடிக்கல. இன்னும் 2 டெலிவரி பார்க்கணும். அந்த இன்சென்டிவ் அடிக்குது. கண்டிப்பாக அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஃபைனலாக நம்ம ஒரு 2Kவாவது ஏர்ன் பண்ணோம். சரி பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் எடுத்துட்டோம். இந்த ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுக்கணும். பெருங்குடி போட்டிருக்காங்க. சரி வாங்க கிளம்பலாம். டைம் பார்த்திங்கன்னா 10:20 ஆக போதுங்க. நம்ம இப்போ வர பார்த்திங்கன்னா 15 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா 1655 அதாவது 1655 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சென்டிவ் இன்னும் ஆட் ஆகலை. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் டெலிவரி கொடுத்தோம், பெருங்குடியில். சரி நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சுங்க. நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 12 மணி ஆகுதுங்க. இப்போ வர எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1781. லாஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. வழக்கம் போல் லாஸ்ட் ஆர்டர் நம்மளை எப்பயுமே வச்சு செய்கிற மாதிரி இப்போ வந்து இவங்க வச்சு செய்கிறாங்க. இன்னும் ஃபுட்டு ரெடி பண்ணாமல் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. இப்போயே 12 மணி ஆகிடுச்சு. நம்ம ரூம் போகிறதுக்கு 12ஆவதா இல்லை 12:30 தெரில. இது எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுக்கணும். தரமணின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம துறைப்பாக்கமில் இருக்கோம். தரமணி பார்த்திங்கன்னா இங்கேருந்து 4.5 கிலோமீட்டர் வருது. அங்கே கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம வேளச்சேரிக்கு போகிறதுக்கு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன்.
சரிங்க, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, பார்த்து தான் ஆகணும். சரி பார்ப்போம் வாங்க. டைம் 12:10 இன்னும் வர பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரெடி ஆகலை, இப்போ தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இல்லை நான் பாருங்க, இவங்களாலே டிலே ஆகுதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 மணி ஆகுதுங்க. நம்ம லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம். ஃபைனலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1981, 1981 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி மட்டும். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இங்கேருந்து நம்ம ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தான் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி தான் கொஞ்சம் கிட்ட போட்டிருக்காங்க லாஸ்ட் ஆர்டர். இருந்தாலும் இந்த கிட்ட போட்டதுனாலே என்னன்னு தெரில, அங்கே ஹோட்டலில் டிலே பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ரூமுக்கு போயிடலாம். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு நம்ம தூங்க வேண்டியதான். இன்றைக்கி இன்சென்டிவ் நமக்கு அந்த 650 ரூபா வந்ததால் தான் இவ்வளோ வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விலாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.